ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறோம். அது கட்டி முடிகிறது வரை நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் வாடகை கொடுத்துட்டு யாரும் வாடகை வீட்டில் இருக்க மாட்டோம். எப்படா உள்ள போவோன்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஒரு ஆறு ஓடுதுன்னு வைங்க, ஒரு ஆற்றின் மறுக்கரையில் நமக்கு ஒரு இடம் இருக்கு, நமக்காக அங்கே ஒரு அழகான ஒரு வீடு கட்டப்படுகிறது. அது கட்டி முடிக்கிறது வரை இந்த ஆற்றின் இக்கரையில் ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அக்கறையில் நமக்கு ஒரு வீடு கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, இக்கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா வாழ்வோம்? இங்கிருந்து அந்த வீட்டை பார்த்து வாழ்ந்துட்டு இருப்போம். எப்படி? எப்படா முடியும், எப்போ முடியும், எப்போ முடியும். அங்கே முடிஞ்சா நான் ஒரு போட் எடுப்பேன், இந்த ஆற்றை தாண்டுவேன், அங்கே போய் சேர்ந்துருவேன். ஆமென், ஆமென். எனவேதான் பவுல் சொல்கிறார், நாங்கள் அநித்தியமானவைகளை அல்ல நித்தியமானவைகளை நோக்கி இருக்கிறோம். காணப்படாதவைகளை நாங்கள் நோக்கி இருக்கிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அங்கே இருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அங்கே இருந்து எப்போ வருவார்? எனக்கான வாசஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்ட பிறகு வருவார்.